வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்கள் கூட்டம். பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல், ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் நெல்லை, தென்காசி ரயில் நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். முன்பதிவு இல்லா பெட்டிகளில் இடம் பிடித்துக் கொள்ள முண்டியடித்துக் கொண்டு ஏறிய மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். புகார் எண்களை அறிவித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். சென்னை 1000 விளக்கு, அண்ணா சாலை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் பரவலாக மழை. எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி, தேனாம்பேட்டை பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 55 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. உரிய ஆவணங்கள் இல்லாததால் 3 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் பேட்டி. வரைக்கும் நம்ம 3 கேண்டிடேட்டோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ அது இருக்கும்போது இப்போ கண்டெஸ்டிங் கேண்டிடேட் எந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இருக்கும்போது 55 கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆயிருச்சு. அது அப்புறம் 20ஆம் தேதி 20th அன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் விட்ரால் இருக்கு. ஸோ 20ஆம் தேதி 3 மணி வரைக்கும் எந்தெந்த பர்சன் இங்கே விட்ரா பண்ணுவாங்களோ அந்த விட்ரால் வாங்கிட்டு ஃபைனல் கேண்டிடேட் 20ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிருவோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற நாளை கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் நாளை வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநரை மாற்றி விடாதீர்கள், அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுகிறது. திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டு அம்பலப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக மாநிலங்களை அழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் ஒற்றை முறை ஆட்சி கொண்டு வர பாஜக திட்டம் தீட்டுவதாகவும் சாடல். இப்ப நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்பட கூட்டாட்சிக்கு எதிரான சட்ட திட்டங்களை ஆதரிக்காதீர்கள். பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது. இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். பாஜக ஆட்சியை ஆதரிங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை
மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த அரசியலமைப்புக்கு ஆதரிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்டனம். பாஜக அரசின் ஊதுகுழலாக செயல்பட்டு பேரவையின் மாண்பை சீர்குலைக்கும் ஆளுநருக்கு எதிராக திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்றும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்காமல் தமிழகத்தில் யாராலும் ஆட்சி நடத்த முடியாது. உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க, அவருடைய மகனே துணை முதலமைச்சர், அதுதான் அவர் படைத்த சாதனை. மகளிர் உரிமை தொகையை திமுக தரவில்லை, நாங்கள் தான் போராடியும் வாதாடியும் பெற்று தந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த 28 மாதங்கள் கழித்துதான் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். கூட நிறைவேற்றப்படல. அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தேன். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கினோம். 28 மாதம் தொடர்ந்து இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசணும். நாங்கள் பேசணும், எங்களுடைய கட்சி தலைவர்கள் பேசினாங்க, அதோட எங்க நிர்வாகிகள் பேசினாங்க, சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். நான் என்ன மிட்டா மிராசா தொழில் அதிபரா, சாதாரண தொண்டன். கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்தால் கதவை தட்டி பதவி கொடுக்கும் கட்சி அதிமுக என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். தொண்டன் நிறைந்த கட்சி அதிமுக. தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுகவை பொறுத்தவரை குழந்தையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறார்கள். திமுக தமிழகத்தில் இருப்பது சாபக்கேடு என அண்ணாமலை காட்டம். ரன் பண்ண முடியும், ஆனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன். எந்த துறை சார்ந்தும் இல்லாம, ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாம, ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு 3வது முறையாக தமிழகத்துல வர ஒருவர் நினைத்தால் அது நம்ம மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கிறேன். ஆட்சியர் சங்கீதா சுயமரியாதையை விட்டுக் கொடுத்திருக்க கூடாது என அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கருத்து. சாமானியருக்கு ஆட்சியர் மீது என்ன மரியாதை வரும் எனவும் கேள்வி. அரசியல் கட்சிகள் வரலாம் போல, அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. ஏன்னா they are permanent politicians. அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு. நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு. மக்களை சந்திக்கவே இவ்வளவு நிபந்தனை எனில் முதலமைச்சரான பின்னர் எப்படி சந்திப்பார்? தாவேகா தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரி கேள்வி. ஃப்ரண்ட் பேக், அதுக்கு 1000 போலீஸ். அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க? என்ன குறைய கேட்க போறீங்க? மக்கள் சொல்ற குறைய அந்த கூட்டத்துல எப்படி நான் வச்சுக்க போறீங்க? ஃபாலோ அப் என்ன?
நாளைக்கு ஒருவேளை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு வந்து உங்களை சந்திக்க முடியும்? பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை நாளை நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சந்திக்கும் இடத்தை தேர்வு செய்வதில் தொடரும் இழுபறி. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான தொடர்பு 1000 ஆண்டுகளை கடந்த ஒன்று. இந்தியா சனாதன தேசம் என்பதற்கு காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான காலக்கெடு வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் 85% நிறைவடைந்து விட்டதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். பரந்தூர் விமான நிலையம் அமையவிட மாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். 5000 ஏக்கரில் விமான நிலையம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன என்றும் சரமாரி கேள்வி. அங்கிருந்து சென்னைக்குள்ள வர 2000, இங்கிருந்து 2 மணி நேரம் ஆகும் திருமலை கிளம்பாக்கம் போக. அது அவசியமற்றது. தேவைன்னா மக்கள் தேவையானதை கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி கொடுப்பது தான் அரசு. அதனால நீங்க அதை வலுக்கட்டாயமா அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க. அது நீங்க அதை விடுங்க. அது கட்ட போறது இல்லை, கட்ட நாங்க விட போறதும் இல்லை. அது வேற பிரச்சனை. ஆவடி அருகே நடைபெற்ற இரட்டை கொலையில் கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிப்பு. பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு. பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க செயலாளர், இணை செயலாளரிடம் போலீசார் விசாரணை. தென்காசி அருகே பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற காவல் சார்பு ஆய்வாளர். நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வீட்டுல எப்படி வந்தா ரோட்ல எப்படி போக பொம்பளை இல்லையா? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் களை கட்டிய ஆற்று திருவிழா. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நீர்நிலைகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். நாளை திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் இலவச தரிசனத்தில் செல்லலாம். தேதி, நேரம் குறிப்பிடப்பட்ட தரிசன டோக்கன்கள் வழங்கப்படாது எனவும் தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. நாளை கோயில் நடை அடைக்கப்படும் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு புதிய வருமான வரி சட்டத்தை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். இது சட்ட திருத்த மசோதாவாக இருக்காது எனவும் முற்றிலுமாக புதிய சட்டமாக இருக்கும் எனவும் மத்திய சட்ட அமைச்சகம் பரிசீலித்து வருவதாகவும் தகவல்.
யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் சூட்டப்பட்டதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு. இந்தியா இலங்கை மக்களுக்கு இடையேயான கலாச்சார நாகரிக பிணைப்புக்கு சான்று என பதிவு. பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேட்டை கண்டித்து இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டம். பாட்னாவில் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு. நடிகர் சயிப் அலி கானை கத்தியால் குத்திய வழக்கில் ஹோட்டல் ஊழியர் கைது. விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மும்பை போலீசார் தகவல். டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல் வீசி தாக்குதல். காவல்துறையினர் முன்னிலையில் நடைபெற்ற தாக்குதலால் பரபரப்பு.